அனைவருக்கும் வணக்கம். வார்க்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ஃபியூச்சர் பாஸ்டைம்ஸ் அண்ட் ஜாக் ரெட்டா. நான் காஸ்மிக் ஓடிசியின் வடிவமைப்பாளர். இது காஸ்மிக் என்கவுண்டருக்கான 7வது விரிவாக்கம். இது ஒரு பிரச்சார விரிவாக்கமும் கூட. இந்த விரிவாக்கம் மிகப்பெரியது. இது உண்மையில் 3 விரிவாக்கங்கள் சேர்ந்தது. இதில் பிரச்சாரம் ஒரு பகுதி மட்டுமே. முந்தைய விரிவாக்கங்களிலிருந்து புதிய தொழில்நுட்பம், புதிய அபாயங்கள் மற்றும் புதிய வெகுமதிகள் போன்ற பல மாறுபட்ட விரிவாக்கங்களும் இதில் உள்ளன. மேலும் பல புதிய மாற்றங்கள் உள்ளன. இவை ஒவ்வொன்றையும் தனித்தனியாகவோ அல்லது பிரச்சாரத்திற்காக அனைத்தையும் இணைத்தோ விளையாடலாம். ஆனால் இந்த வீடியோவில் நான் பேச விரும்பும் ஒரு விஷயம் விதிப்புத்தகத்தின் பின்புறத்தில் உள்ள ஒரு மாறுபாடு. உண்மையில் அது கடைசி பக்கத்தில் உள்ளது. அதன் பெயர் தொடர்ச்சியான எரிப்பு, கண்டினியூஸ் கம்பஸ்டன். இது ஒரு பிரச்சார முறை. நீங்கள் பிரச்சாரத்தில் இருக்கும்போது விளையாடலாம். இதை நான் வடிவமைக்கவில்லை. இதை ஃபேண்டசி ஃப்ளைட் கேம்ஸ் அண்ட் ஃப்ராங்க் ப்ரூக்ஸ் அறிமுகப்படுத்தினார். அவரது பீட்டா சோதனையாளர்கள் அல்லது விளையாட்டு சோதனையாளர்கள் பிரச்சாரத்தில் தவறு செய்ததாகவும், அவர்கள் விளையாட்டை தவறாக விளையாடுவதை கண்டறிந்தபோது இது ஒரு நல்ல மாறுபாடாக இருக்கும் என்று நினைத்ததாகவும் நான் கருதுகிறேன். அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். எனவே தொடர்ச்சியான எரிப்பு மாறுபாடு என்ன செய்கிறது மற்றும் அது ஏன் சுவாரஸ்யமானது என்பதை நான் காட்ட விரும்புகிறேன். இதன் மையமானது ஃப்ளேர்களை பயன்படுத்துவதாகும். ஃப்ளேர் கார்டுகள் வழக்கமாகச் செயல்படும் விதம் என்னவென்றால், நீங்கள் காஸ்மிக் என்கவுண்டர் விளையாடும்போது ஒவ்வொரு வீரருக்கும் 2 ஃப்ளேர்களை வழங்கி, அவர்கள் எந்த ஏலியனாக இருக்கப் போகிறார்கள் என்பதை தேர்ந்தெடுக்க அதை பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த 2 ஃப்ளேர்களையும் காஸ்மிக் டெக்கில் கலந்துவிடுவார்கள். இது மற்ற வீரர்களுக்கு தெரியாத அந்த டெக்கில் இருக்கும் ஒரு ஃப்ளேரை பற்றி உங்களுக்கு சிறிய புரிதலை அளிக்கிறது. உங்கள் ஏலியனின் ஃப்ளேர் அதில் இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்காத ஏலியன்களின் ஃப்ளேர்களை அனைவருக்கும் காட்டினால் ஒழிய மற்றவர்களுக்கு அது தெரியாது. காஸ்மிக் என்கவுண்டர் மற்றும் ஃப்ளேர்களைப் பற்றி எனக்கு மிகவும் சுவாரஸ்யமானது என்னவென்றால், அவை விளையாட்டில் பல்வேறு விளைவுகளை அறிமுகப்படுத்துகின்றன. அதனால்தான் அவை இதுவரை சேர்க்கப்பட்ட சிறந்த விஷயங்களில் ஒன்றாக நான் கருதுகிறேன். அவற்றில் சில மிகவும் சக்திவாய்ந்தவை, சில சுவாரஸ்யமானவை, சில அரிதானவை. ஆனால் நீங்கள் பயன்படுத்தும்போது அவை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் எது விளையாட்டில் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏலியன்கள் உள்ளன. எனவே 200க்கும் மேற்பட்ட ஃப்ளேர்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் தனித்துவமான விளைவைக் கொண்டது. ஒரே மாதிரியான ஏலியன்களை கொண்டிருந்தாலும் பிளேயர்களின் கலவை மாறுபடுவதால் ஒரு விளையாட்டு அடுத்த விளையாட்டை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். பொதுவாக 5 பேர் விளையாடும் ஆட்டத்தில் 10 பிளேயர்கள் இருக்கும். எப்படியும் விளையாட்டில் குறைந்தபட்சம் 10 பிளேயர்கள் இருக்க வேண்டும். ஆனால் 8 பேர் விளையாடும் ஆட்டத்தில் பொதுவாக 16 பிளேயர்கள் இருக்கும். கண்டினியூயஸ் கம்பஸ்டன் முறையில் இது சற்று மாறுபடும். இங்கே அவர்கள் விளக்கும் ஒரு விஷயம், இது ஒரு சிறிய பகுதி மட்டுமே. இது மிகவும் சுருக்கமானது, ஆனாலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஏலியன் அடுக்கிலிருந்து இன்ஃபர்னோ மற்றும் ரெலெக் ஆகியவற்றை நீக்க வேண்டும் என்று அவர்கள் விளக்குகிறார்கள். பிரச்சாரத்தின் முதல் விளையாட்டில் அந்த ஏலியன்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவை பிளேயர்களை மையமாக கொண்ட ஏலியன்கள். எனவே பிரச்சாரத்தின் முதல் விளையாட்டில் அவை இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். 2வது விளையாட்டில் அவை இருந்தால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் தங்கள் ஏலியன்களை தேர்ந்தெடுத்த பிறகு, பொதுவாக அனைவருக்கும் 2 பிளேயர்களை கொடுத்து ஒன்றை தேர்ந்தெடுக்கும் முறையை நீங்கள் பயன்படுத்த மாட்டீர்கள். உங்கள் ஏஜ் கார்டை அடிப்படையாக கொண்ட மற்றொரு ஏலியன் தேர்வு முறையை பயன்படுத்துவீர்கள். நீங்கள் உங்கள் ஏலியன்களை தேர்ந்தெடுப்பீர்கள். ஏலியன்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதற்கான பிளேயர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவை மட்டுமே உங்கள் முதல் ஆட்டத்தின் காஸ்மிக் டெக்கில் இருக்கும். எனவே பிரச்சாரத்தின் முதல் ஆட்டத்தில் பிளேயர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும். அதில் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட பிளேயர்கள் இருக்காது. நீங்கள் 8 பேர் விளையாடும் ஆட்டத்தை விளையாடினால் அதிகபட்சம் 8 பிளேயர்கள் மட்டுமே இருக்கும். குறைவான பிளேயர்கள் இருந்தால் பிளேயர்களின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருக்கும். பொதுவாக காஸ்மிக் என்கவுண்டர் விளையாட்டின் முடிவில் அனைத்து பிளேயர்களையும் எடுத்து ரீசெட் செய்வீர்கள். பிரச்சாரத்திலும் இதுவே நடக்கும். ஆனால் கண்டினியூயஸ் கம்பஷன் முறையில் நீங்கள் அந்த பிளேயர்களை டெக்கிலேயே விட்டுவிடுவீர்கள். பிரச்சாரத்தின் 2வது ஆட்டத்திற்கு செல்லும்போது ஏலியன் தேர்வு முறையை பின்பற்றி 2வது ஆட்டத்திற்கான ஏலியன்களை தேர்ந்தெடுத்து அந்த பிளேயர்களை சேர்க்க வேண்டும். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பிரச்சாரம் செயல்படும் விதம். உதாரணமாக முதல் ஆட்டத்தில் நான் பலாந்த்ரபிஸ்ட் ஏலியனை தேர்ந்தெடுத்தேன் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது நான் 2வது விளையாட்டில் இருக்கிறேன். வேற்றுக்கிரகவாசி தேர்வு முறையை முடித்து வார்ஹாக்கை பெற்றிருக்கிறேன். ஆனால் நான் மீண்டும் பிலாந்த்ரோபிஸ்டாக விளையாட விரும்புகிறேன். நான் வார்ஹாக் ஃப்ளேயரை சேர்க்கப் போவதில்லை.
பிலாந்த்ரோபிஸ்ட் ஃப்ளேயரை மட்டுமே சேர்க்கிறேன், ஆனால் அது ஏற்கனவே அங்குதான் உள்ளது. எனவே மீண்டும் நாம் வழக்கமாக வைத்திருப்பதை விட அதிக ஃப்ளேயர்களை கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொருவரும் எந்த வேற்றுகிரகவாசியாக விளையாடுகிறார்கள் என்பதை பொறுத்தே இது அமையும். அந்த இரண்டாவது விளையாட்டின் முடிவில் நீங்கள் ஃப்ளேயர்களை அங்கேயே விட்டுவிட வேண்டும். இதை அவர்கள் விவரிக்கும் விதம் என்னவென்றால், பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தப்பட்ட அனைத்து வேற்றுகிரகவாசிகளின் நினைவுகளையும் இந்த பிரச்சாரம் தக்கவைத்துக் கொள்ளும். எனவே நீங்கள் இங்கே செய்வதை சுவாரஸ்யமாக்க இது ஒரு சிறந்த வழி என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன நடக்கும் என்றால், மூன்றாவது விளையாட்டிலோ அல்லது நான்காவது விளையாட்டிலோ, நிச்சயமாக நான்காவது விளையாட்டிற்குள் காஸ்மிக் டெக்கில் நீங்கள் வழக்கமாக வைத்திருப்பதை விட அதிகமான ஃப்ளேயர்களை வைத்திருப்பீர்கள். இப்போது இது நிகழ்வுகளின் மிகவும் விறுவிறுப்பான முடிவாக இருக்கும். எனவே இதைப்பற்றி எனக்கு மிகவும் பிடித்தது என்னவென்றால், குறிப்பாக பாரசைட் ஃப்ளேயர் போன்ற சக்திவாய்ந்த ஃப்ளேயர் விளைவை பெறும்போதுதான். இது மற்றவர் தங்கள் வேற்றுகிரக சக்தியை இழக்கும்போது உங்களுக்கு ஒரு இலவச காலனியைத் தரும் ஃப்ளேயர் ஆகும். இது ஒரு பெரிய விளைவு. இப்போது அது வெளிப்பட்டால் அல்லது உங்கள் கையில் இருந்தால், அது பிரச்சாரம் முடியும் வரை இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். சில ஃப்ளேயர் விளைவுகள் அங்கு இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். யாராவது அதை மீண்டும் பெற்றால், ஐயோ, இப்போது எதை எதிர்கொள்கிறோம் என்று நமக்கு தெரியும் என்று தோன்றும். எனவே இது காஸ்மிக் என்கவுண்டர் விளையாட்டில் பொதுவாக காணப்படாத ஒரு சுவாரஸ்யமான விஷயம். தொடர்ச்சியான எரிப்பு கண்டினியூயஸ் கம்பஸ்டன் பற்றி எனக்கு பிடித்தது என்னவென்றால், எந்தெந்த ஃப்ளேயர்கள் அங்கு இருக்கும் என்பதை நீங்கள் பழகிக் கொள்ளலாம். குறிப்பாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. ஆனால் பிரச்சாரத்தின் முடிவில் உங்களிடம் அதிக ஃப்ளேயர்கள் இருக்கும், அதுவும் எனக்கு மிகவும் வேடிக்கையாக தெரிகிறது. குறிப்பாக நான்காவது விளையாட்டில் யாராவது இன்ஃபெர்னோவாக இருந்தால். ஐயோ, அவர்கள் கையில் 5 ஃப்ளேயர்களை வைத்திருக்கும் மாற்று வெற்றி நிபந்தனையை பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அவர்களிடம் 5 கூடுதல் பிரதிகள் இருப்பதால் அவற்றில் 2 இன்ஃபெர்னோ ஃப்ளேயர்களாக இருந்தால் போதுமானது. எனவே உங்களிடம் அதிக ஃப்ளேயர்கள் இருக்கும் அந்த விளையாட்டை கற்பனை செய்து பாருங்கள். காஸ்மிக்கில் இதையே நான் ஒரு நல்ல பொழுதுபோக்காக நினைக்கிறேன். ஆக தொடர்ச்சியான எரிப்பு கண்டினியூயஸ் கம்பஸ்டன் வகை பற்றி நான் இதைத்தான் நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை என்னிடம் சொல்லுங்கள். நீங்கள் இதை முயற்சி செய்திருந்தால் என்னிடம் சொல்லுங்கள். என்னால் இதை ஒருமுறை மட்டுமே செய்ய முடிந்தது. நான் இன்னும் நிறைய பிரச்சாரங்களை காம்பெயின்ஸ் விளையாட விரும்புகிறேன். எனவே இந்த வருடத்தில் அதை இன்னும் அதிகமாக செய்ய விரும்புகிறேன். மேலும் நீங்களும் சில பிரச்சாரங்களை செய்கிறீர்கள் என்றால் என்னிடம் சொல்லுங்கள். காஸ்மிக் என்கவுண்டரை அனுபவிக்க இது ஒரு வேடிக்கையான வழி என்று நான் நினைக்கிறேன். ஒரே நாளில் முழு பிரச்சாரத்தையும் நீங்கள் முடிக்க வேண்டிய அவசியமில்லை. மேலும் ஒவ்வொரு ஆட்டத்திலும் அதே வீரர்கள் அல்லது அதே எண்ணிக்கையிலான வீரர்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. பிரச்சாரத்தில் வெவ்வேறு வீரர்களின் எண்ணிக்கை குறித்து பேசும் வீடியோ ஒன்று என் சேனலின் வார் பகுதியில் எங்கோ ஆழத்தில் உள்ளது. எனவே அது ஒரு சிக்கலாக இருந்தால் அதைச் சரிபார்க்கவும். ஆமாம், உங்கள் கருத்துக்களை என்னிடம் சொல்லுங்கள். தொடர்ச்சியான எரிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் அதை செய்திருந்தால் அது செயல்படுவதை பார்த்தது பற்றி நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவிற்கு அவ்வளவுதான். அனைவருக்கும் பார்த்ததற்கு நன்றி. விரைவில் உங்களை மீண்டும் சந்திப்போம்.